62வது மலர் கண்காட்சிக்காக கொடைக்கானல் பிரைம் பூங்காவை தயார் செய்யும் பணிகளில் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கவிருக்கும் நிலையில் சுற்றுலாப் பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் ஆண்டுதோறும் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் 62வது மலர் கண்காட்சி விரைவில் நடைபெறவிருக்கிறது. இதற்கான பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள பூந்தொட்டிகளுக்கு வண்ணம் பூசும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் நியமிக்கப்பட்டதை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அறங்காவலர் குழு தலைவராக ஜீவானந்தம் என்பவர் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து TS சங்கர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். கோயில் அறக்கட்டளை சொத்தில் வாடகைதாரராக ஜீவானந்தம் இருப்பதால் அதில் ஆதாயம் அடைய வாய்ப்பிருப்பதாக மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வரத சக்கரவர்த்தி ஜீவானந்தம் நியமிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடிவிபத்து தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டதுடன் உரிமையாளர்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முத்தாண்டியாபுரம் கிராமத்தில் இயங்கி வந்த பட்டாசு குடோனில் அதிகாலை நேரத்தில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்புத் துறையினர் வந்து தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பட்டாசு குடோன் அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக செயல்பட்டது தெரியவந்த நிலையில் உரிமையாளர்கள் மணிசங்கர், குருநாதன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். ரகுநாதன், மாரிமுத்து உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடியில் கோயில் திருவிழாவையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இங்குள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனையொட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட பந்தயத்தில் தேனி, மதுரை, தஞ்சை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. சுற்றுவட்டார பகுதி மக்கள் மாட்டு வண்டி பந்தயத்தை கண்டு ரசித்தனர். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது. கடந்த கல்வியாண்டில் 6000ஆக இருந்த மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு தற்போது வரை 13,800ஆக அதிகரித்துள்ளது. ஜூன் மாதத்திற்குள் மாணவர் சேர்க்கை 20,000 எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநகராட்சி பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதி மேம்பாடு, காலை சிற்றுண்டி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவது மாணவர் சேர்க்கை அதிகரிக்க முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. திருப்பூர் காந்திநகர் அருகே சாலை ஓரம் நடந்து சென்றவர்களின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தின் காட்சி அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. சாமுண்டிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெபக்குமார் கோவையில் பெயிண்டிங் வேலை செய்வதற்காக தனது 2 நண்பர்களுடன் சாலை ஓரம் நடந்து சென்றார். அப்போது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் 3 பேர் மீதும் பலமாக மோதியது. இதில் ஜெபக்குமாருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மற்றொருவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. பெங்களூருவிலிருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். மயிலாடுதுறையிலிருந்து பெங்களூரு சென்ற பேருந்து மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு சேலம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது சேலம் மாமாங்கம் அருகே திடீரென பேருந்தின் கிளட்ச் துண்டாகியதால் சாலையின் நடுவே வாகனம் பழுதாகி நின்றது. இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து பயணிகள் உதவியுடன் பேருந்து பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மாற்று பேருந்துகள் மூலம் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். திருப்பத்தூர் அருகே 16 வயது சிறுமியை கடத்தி திருமணம் செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜதுரை என்பவர் திருமணமாகி மனைவியை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் 16 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கடந்த 10ஆம் தேதி கடத்திச் சென்று திருமணம் செய்தார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி சிறுமியை காவல் நிலையத்தில் விட்டுவிட்டு ராஜதுரை தலைமறைவானார். அவரை தேடி வந்த காவல்துறையினர் தற்போது கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே 20 நாட்கள் தாமதமான தவணைத் தொகையை கேட்டு தனியார் வங்கி ஊழியர்கள் தரக்குறைவாக பேசியதால் விவசாயி விஷம் குடித்து தற்கொலை செய்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. துக்கியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வடிவேல் வாழப்பாடியில் உள்ள தனியார் வங்கியில் விவசாய நிலத்தை பிணையமாக வைத்து 4,80,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இதற்கான ஏப்ரல் மாத தவணைத் தொகை செலுத்த தாமதமானதால் வங்கி ஊழியர்கள் வீடு தேடி வந்து தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த வடிவேல் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது.
கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை முன்னிட்டு மதுரை வைகை ஆற்றில் அதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா செவ்வாய் என்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் உச்ச நிகழ்ச்சியான கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் வைகை ஆற்றின் கரையோரம் உள்ள கழிவுகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சிவகாசியில் பொது இடங்களில் ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த 100க்கும் மேற்பட்ட கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பொது இடங்கள், சாலையோரங்களில் வைக்கப்பட்ட கொடிக்கம்பங்களை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. அதன் பேரில் சிவகாசி மாநகராட்சியில் கடந்த ஒரு வாரமாக பொது இடங்களில் வைக்கப்பட்டிருந்த பல்வேறு கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அகற்றும் பணி நடைபெற்று வந்தது. சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் பல்வேறு கட்சிகளுடைய 147 கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். உதகை அருகே மசினக்குடியிலிருந்து சிங்காரா நீர்மின் நிலையத்திற்கு செல்லும் சாலையை புலி ஒன்று கடந்து சென்றது வாகன ஓட்டிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. புலி வருவதை பார்த்து காரில் இருந்தவர்கள் அதை நிறுத்திய நிலையில் அது எந்தவித அச்சமும் இல்லாமல் கம்பீரமாக சாலையை கடந்து சென்றது. இந்த காட்சியை காரில் இருந்தவர்கள் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் தலையில் பூந்தொட்டி விழுந்து சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். புனேவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. தோழர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனின் தலையில் 5வது மாடியில் உள்ள வீட்டின் பால்கனியிலிருந்து பூந்தொட்டி விழுந்தது. தலையில் விழுந்த வேகத்தில் சிறுவன் மரணமடைந்தார். உயரமான கட்டடங்களில் வசிப்போர் பால்கனியில் பொருட்களை வைப்பதை தவிர்க்க அங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காரசமங்கலம் கிராம பேருந்து நிலையம் அருகே உள்ள ஹோட்டலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பாக காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீனிவாசன் என்பவரின் மகன் கிருபானந்தன் என்பவர் அமுதம் என்ற ஹோட்டலை நடத்தி வருகிறார். இவருக்கு கனகசமுத்திரம் கிராமத்தை சேர்ந்த சுரேஷ் மற்றும் அவருடைய மகன் ஜெயசூர்யாவுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது கடைக்குள் புகுந்த ஜெயசூர்யா சாம்பார் பக்கெட்டால் தாக்கியதில் கிருபானந்தனுக்கு தலை மற்றும் முகத்தில் காயம் ஏற்பட்டது. இது தொடர்பான சிசிடிவி ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஏரி மணல் அள்ளுவது தொடர்பான பிரச்சனையில் இரு தரப்பினர் இரும்பு ராடு மற்றும் தடியால் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹரிகிருஷ்ணன் என்பவருக்கும் திருமுருகன் என்பவருக்கும் ஆசனூர் ஏரியில் மணல் அள்ளுவது தொடர்பாக முன்விரோதம் இருந்தது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலை ஹரிகிருஷ்ணன் தன்னுடைய ஆட்டோவில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது திருமுருகன் தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செண்டுமல்லி பூக்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் பூக்களை சாலையில் கொட்டி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வேப்பனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் செண்டுமல்லி பூக்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. கடும் வெயில் காரணமாக மகசூல் பாதிப்பு மற்றும் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் டன் கணக்கிலான பூக்களை விவசாயிகள் சாலையில் கொட்டி செல்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருமங்கலம் சிதம்பரேஸ்வரர் சிவன் கோயிலில் நடைபெற்ற திருமண விழாவிற்கு வந்த 30க்கும் மேற்பட்டோர் தேனீக்கள் கடித்து காயமடைந்தனர். சிதம்பரேஸ்வரர் ஆலயத்தில் 5 திருமணங்கள் நடைபெற்ற நிலையில் கோயில் ராஜகோபுரத்தில் இருந்த தேன் கூட்டினை புறா இறக்கையால் தட்டியுள்ளது. இதனால் கூட்டிலிருந்து தேனீக்கள் வெளியேறி அங்கிருந்தவர்களை துரத்தி கொட்டியது. இதில் காயமடைந்தவர்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். மேற்குவங்க மாநிலம் புருளியா திருநெல்வேலி இடையே இயக்கப்படும் ரயிலில் இருந்து 11 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு 12:15 மணிக்கு மதுரை ரயில் நிலையத்திற்கு வந்த ரயிலில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கேரளாவைச் சேர்ந்த கிரண் என்பவர் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். மதுரையில் ரயில் நிலையத்தில் பயணி ஒருவரிடம் அடையாளம் தெரியாத நபர் கொடுத்துவிட்டு சென்ற 8 மாத ஆண் குழந்தை சேலம் இருப்புப்பாதை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நாகர்கோவிலில் இருந்து பெங்களூரு செல்லும் ரயிலில் முன்பதிவு இல்லா பெட்டியில் வீரமணி என்பவர் பயணம் செய்தார். மதுரை ரயில் நிலைய நடைமேடையில் நின்றிருந்த நபர் ஒருவர் அவரிடம் ஆண் குழந்தை ஒன்றை கொடுத்துவிட்டு தண்ணீர் வாங்கி வருவதாக கூறிவிட்டு சென்றதாக தெரிகிறது. அடுத்த ரயில் நிலையமான திண்டுக்கல் வந்தபோதும் குழந்தையை கேட்டு யாரும் வராததால் சேலம் ரயில்வே காவல் நிலையத்தில் குழந்தையை ஒப்படைத்தார்.
குழந்தைகளுக்கான அழகிய தமிழ் பெயர்களும் அதற்கான பொருளும் அடங்கிய இணைய பக்கம் தமிழ் இணைய கல்விக் கழகம் மூலம் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மயிலை வேலு இல்ல திருமண விழாவில் பேசிய முதலமைச்சர் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர்கள் வைக்க வேண்டும் என்று கூறினார். இதனை மேற்கோள் காட்டி நிதின் சிற்றரசு என்பவர் எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர், தம்பி நிதின் சிற்றரசு கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று பதிவிட்டுள்ளார். நாகப்பட்டினம் அருகே மின்கம்பி அருந்து விழுந்ததில் பசுமாடு மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. திருமருகல் அடுத்த குத்தாலம் பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் பூர்ணம் தம்பதி வளர்த்து வந்த பசுமாடு மேய்ச்சலுக்கு சென்றபோது பிராவிடையா நாற்றுப்பாலம் அருகில் மின்கம்பி அருந்து விழுந்ததில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தது. உயிரிழந்த மாட்டிற்கு இழப்பீடு வழங்க கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இழப்பீடு பெற்றுத் தருவதாக மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நியாய விலை கடைக்கு சென்ற 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். அரக்கோணம் தனியார் டயர் தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் ஹேமநாதன் என்பவர் சிறுமியை தனியாக அழைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. நடந்தவற்றை அழுது கொண்டே தனது பெற்றோரிடம் சிறுமி தெரிவித்த நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து ஹேமநாதனை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே விவசாயி ஒருவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளுமேடு கிராமத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் தனது குடும்பத்துடன் உறவினரின் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வெளியூர் சென்றிருந்தார். திரும்பி வந்து பார்த்தபோது அவரது வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் நகை, 2 லட்சம் ரூபாய் ரொக்கம், பட்டுப் புடவைகள் மற்றும் நிலப்பத்திரங்கள் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து கண்ணன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழனியில் மின் இணைப்பு வழங்க 5000 ரூபாய் கையூட்டு பெற்றதாக உதவி பொறியாளர் கைது செய்யப்பட்டார். பழனி மின்வாரிய அலுவலகத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றி வரும் சிவக்குமார் மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்த ஒப்பந்ததாரர் மருது என்பவரிடம் 5000 ரூபாய் கையூட்டு கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு காவல் பிரிவுக்கு மருது புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளின் ஆலோசனையின்படி பணத்தை மருது கொடுத்தபோது அதனை பெற்றுக்கொண்ட சிவக்குமார் கையும் களவுமாக பிடிபட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அதிமுக ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரங்கநாதபுரத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் அதிமுக கிளை செயலாளராக இருந்து வருகிறார். இவர் ரங்கநாதபுரம் ஊராட்சியில் துணைத் தலைவராகவும் இருந்துள்ளார். இந்த நிலையில் புதன்கிழமை அதிகாலை இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 நபர்கள் இவரது வீட்டின் மீது நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். பாலமுருகன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பிட்ட நேரத்தில் மின் இணைப்பை துண்டித்து வெடிகுண்டை வீசிச் சென்றது கண்டறியப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பணி நீக்கம் செய்யப்பட்ட காவலர் சட்டவிரோதமாக வாகன சோதனையில் ஈடுபட்டு அபராதம் வசூலித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கண்டி புதூர் என்ற பகுதியில் காவலர் உடையில் ஒருவர் குமரேசன் என்பவரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்துள்ளார். அப்போது இந்த காவலரின் உடையில் பெயர் இல்லாமலும் காலில் காலணி அணிந்திருந்ததாலும் குமரேசனுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து குமரேசன் அடுத்தடுத்து கேள்வி கேட்டதால் காவலர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இதுகுறித்து உடுமலை காவல் நிலையத்தினர் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரித்த போது அவர் 2 மாதங்களுக்கு முன்பே பணி நீக்கம் செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது.